அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 87வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். புரி சடையோனுக்கு அர்ப்பித்து கொளினும் பொருந்திய பொருளதே வேண்டும். திரிவின்றி ஒன்றாய் பாவித்து கொள்ளினும் செல்லல் போய் ஒழுங்கதே வேண்டும். அரிய நல்லறத்தை வேண்டிடிற் பொருளும் அறமதாய் ஈட்ட வேண்டும் போல் உரிய நற்சமயத்து ஒழுங்கினிற் புசித்தலும் உள்ளத்து அழுக்கு இன்றியே வதியும். இந்த பாடல் எந்த நிலையிலே விளக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதற்கு முன் பாடலிலே ஒருவன் பிரணவ அமுதம் அதை தொடர்ந்து புசித்து தான் பிரணவ ரூபமாக மாறியிருக்கின்ற அந்த அனுபவம் வருகின்ற வரை சமயவாதிகள் சொல்லுகின்ற தனக்கு கிடைத்த பொருளை இறைவனுக்கு நைவேத்தியமாக்கி பின்னே புசிக்கின்ற அந்த முறைமையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும், அதை நியமமாக ஒழுக்கமாக கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஆக அதன் தொடர்ச்சியாக அவ்வாறு கிடைத்ததை எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பித்துவிட்டு பின்னே அதை புசிப்பது முறையா என்ற கேள்விக்கு இல்லை அதிலே ஒரு ஒழுக்கம் இருக்கு. ஒழுக்கம் அதாவது வேதத்தால் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை மாத்திரம்தான் இறைவனுக்கு அர்ப்பித்து பின்னே நாம் புசிக்க வேண்டும். வேத விரோத பொருட்களை வேத விரோத விஷயத்தையெல்லாம் இவ்வாறான செய்யக்கூடாது, அதிலேயும் ஒரு ஒழுங்கு வேண்டும் என்கின்ற அந்த ஒழுங்கை பற்றி விளக்குகிறார். சரி, பாடலுக்குள் செல்வோம். புரிசடையோனுக்கு அர்ப்பித்து கொளினும் பொருந்திய பொருளதே வேண்டும். ஆக புரி சடையோனுக்கு என்பது இங்கே சிவபெருமானை குறிக்கின்றது. அர்ப்பித்து கொளினும் அவருக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு நிவேதனம் செய்துவிட்டு பின்பே அதை புசித்தாலும் பொருந்திய பொருளதே வேண்டும். அங்கு பொருந்திய என்பது ஆகமத்தால் வரையறுக்கப்பட்ட என்று சொன்னால், இங்கே முன்னாடி பார்த்துருக்கிறோம், சத்துவ உணவைத்தான் புசிக்க வேண்டும், ரஜோகுண தமோகுண உணவை புசிக்கக்கூடாது என்று எல்லாம் பார்த்தோம். ஆக எதை புசிக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை தான் நாம் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து பின்னே புசிக்க வேண்டும். எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து புசித்து விட்டோம் என்று மாமிச வகைகள் எல்லாம் வச்சு அர்ப்பணம் செய்துவிட்டு புசித்தல் அது முறையாகாது என்கின்றதை கூறுகின்றார். அடுத்தது, திரிவின்றி ஒன்றாய் பாவித்து கொள்ளினும் செல்லல் போய் ஒழுங்கதே வேண்டும். இங்கே இந்த பேதம் எதுக்கு? சில பேர் எல்லாம் ஒன்றுதானே, மாமிசமும் ஒன்றுதான், தாவர உணவும் ஒன்றுதான், அந்த உணவும் ஒன்றுதான் என்கின்ற அந்த எல்லாம் ஒன்றாக பாவிக்கின்ற தன்மை அது வேதாந்தத்திலே வரும். பாவ புண்ணியம் இல்லை, பாவமும் புண்ணியம் ரெண்டும் ஒன்றுதான் என்றெல்லாம் ஒன்றாகவே பாவிப்பார்கள். அந்த மாதிரி பாவித்து கொள்ளினும் செல்லல் போய் ஒழுகதே வேண்டும். செல்லல் என்பது எவருக்கும் துன்பமில்லாத அந்த தன்மையிலே தான் ஒழுக வேண்டும். யாரோ ஒரு சிலருக்கு துன்பம் வயக்கின்ற வகையிலே எந்த ஒரு செயலையும் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி அதை புசிக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். அடுத்தது, அரிய நல்லறத்தை வேண்டிடீர் பொருளும் அறமதாய் ஈட்ட வேண்டும் போல். அதாவது இங்கே போல் என்று வருகிறது. அதற்கு முன்னாடி வருகின்ற விஷயம் ஒரு ஓமை, அது பின்பு விளக்கப்படுகின்ற விஷயம். அது ஓமை என்ன என்று கேட்கின்ற பொழுது, அரிய நல்லறத்தை வேண்டிடீர் செய்ய வேண்டும். அரிய நல்ல அறத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் பொருளும் அறமதாய் ஈட்ட வேண்டும். ஆக நல்ல அறத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அதற்கு தேவையான பொருளை நல்ல முறையிலே தான் ஈட்ட வேண்டும்.
அதுதான் ஒரு அர்த்தம். ஒரு பக்கம் யாருக்கோ நன்மை செய்ய வேண்டும் என்று, அல்லது உதாரணத்துக்கு சொல்கிறோமே, ஒருவருக்கு ஜீவகாருண்யத்திற்காக ஒரு பொருள் ஈட்டுகிறான் என்று சொன்னால், அந்த பொருள் ஈட்டும் போது அவன் 4 பேரை ஏமாற்றி, 4 பேரை வழிப்பறி செய்து, 4 பேரை மிரட்டி பணம் வாங்கி அந்த பொருளை எடுத்து கொண்டு வந்து இன்னொருவனுக்கு பசியாத்துகிறான் என்றால் அது முறையாகாது. ஏனென்றால் யாரையும் துன்பத்து ஒரு பசி என்கின்ற துன்பத்தை 4 பேருக்கு நிவர்த்தி செய்ய வேண்டி வேறு சில 4 பேர்களை துன்பப்படுத்துவது ஜீவகாருண்யம் ஆகாது. ஆக அந்த மாதிரி தான் இந்த உதாரணத்தை சுட்டி காட்டி, அதுபோல என்று உரிய சமயத்து ஒழுங்கினிற் புசித்தலும் உள்ளத்து அழுக்கு இன்றியே வதியும். ஆக மேல் சொன்ன உதாரணப்படி நல்லபடியாக சம்பாதித்த பணத்தை வைத்துத்தான் நாம் நல்ல அறத்தை செய்ய முடியும். அதே மாதிரி உரிய சமயத்து ஒழுங்கிற் புசித்தலும், ஆக அந்த சமயத்தில் சொல்லப்பட்டுள்ளது மாதிரி நல்ல பொருட்களையே இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து பின்னே புசித்தல் தான் அங்கே ஒழுங்கு. அந்த மாதிரி புசித்தல் என்ன விளைவை ஏற்படுத்தும் என்றால், உள்ளத்து அழுக்கு இன்றியே வதியும். உள்ளத்து என்றால் இங்கே சித்தம், அதாவது நல்ல எண்ணங்கள். ஆக எண்ணங்கள் அழுக்கு இன்றியே, அந்த உள்ளத்தில் எண்ணங்கள் அழுக்கு இன்றியே வதியும் என்றது அமையும். ஆக இந்த பாடலின் ஒட்டுமொத்தமான கருத்து, இறைவனுக்கு நைவேத்தியமாக அர்ப்பணம் செய்து விட்டு கொள்ளினும் அவைகள் ஆகமங்களால் வரையறுக்கப்பட்ட சத்துவ உணவாகத்தான் நாம் புசிக்க வேண்டும். அவ்வாறு புசிக்கின்ற பொழுது நன்மை தீமை எல்லாம் ஒன்றுதான் என்கின்ற எண்ணம் இருந்தாலும், அதாவது இந்த ஞானத்தை நோக்கி செல்வதற்கு நன்மை தீமை எல்லாம் ஒன்றுதான் என்று இருந்தாலும் எவரும் கஷ்டப்படாதிருக்கின்ற வகையிலே தான் அவை இருக்க வேண்டும். அதே மாதிரி அறத்தை செய்பவன் அற வழியிலே பணம் ஈட்டி அறத்தை செய்வதால் தான் அது பலனளிக்குமே. அதே மாதிரி இங்கே சமயத்து இந்த இறைவனுக்கு அர்ப்பணித்து உண்ணுகின்ற இந்த முறைமையிலும் ஒழுக்கமாக இருந்து செய்தால்தான் உள்ளத்தில் அழுக்கு இன்றி அமையும் என்பதான இந்த கருத்தை கூற வருகின்றார். மீண்டும் அடுத்து ஒரு பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.